5 ஜனவரி 2026 திருக்காட்சி விழாவுக்கு பின் வரும் திங்கள் நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 4 இறை வசனங்கள் 12 17 முடிய 23 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று கொண்டிருந்தார். இறைவாக்கன் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தார் வாழும் கலிலேயா பகுதியே, காரில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைச்சாற்ற தொடங்கினார். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிறிய நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதி மயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களில் இருந்து வந்த மக்கள் பெருந்திரராய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, நேற்றைய தினத்தில் நாம் ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம். கீழ் திசை ஞானிகளுக்கு விண்மீன் வழியாய் தோன்றிய அந்த உலகின் ஒளி இன்று மக்கள் மத்தியில் தனது பொது பணியை தொடங்குவதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. யோவானுடைய மறைவிற்கு பின்பு இயேசு தம் பணியை தொடங்குகின்றார். மீட்பின் பணியை தொடங்குகின்றார். அந்த பணியினுடைய முதல் நாளிலே, முதல் பகுதியிலேயே இறைவன் விளிம்பு நிலை மக்களுடைய இறைவனாக மாறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறிப்பிடப்பட்ட அனைத்து பகுதிகளும் சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட பகுதிகள், புறவினத்தார்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகள். இந்த பகுதியிலும் கூட இறைவனுடைய ஒளியானது